முன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ குழந்தை இல்லை, அப்போ ஜாலியாக சுற்றணுங்க. இப்போ அதேமாரி சுற்ற முடியாது, வேறு ஒன்றும் இல்லை. இதனால தான் நான் எல்லாத்தையுமே டைட்டாக பண்ணிட்டுங்க. இப்பயுமே ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து அவங்களுக்கோசரம் தான் பண்ணுறேன். அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்பாங்க. பசங்களை கூட இவளை கேட்டுட்டு அடுத்தபடியே ஆப்ஷன் தான் பசங்களுக்கு. 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா நோட் பண்ணி வாங்கின பூவை திருப்பவும் வாங்கி டாப் அப் பண்ணியிருக்கீங்க. அது என்ன கான்செப்ட்? அது அந்த டைமுக்கு தோணுறது தாங்க சார், மற்றபடி யோசிச்சு பண்ணுறது கூட இல்லைங்க. அப்போ உண்மையிலே 2 மணி நேரத்தில் பூ வாடலை? இல்லை, பூ லைட்டாக வாடி தான் இருந்ததுங்க சார். வாங்கி கொடு, அது இன்னமே சொல்லி காட்டுவாங்க. அந்த பூ விஷயத்தில் மட்டும்தாண்டா உங்கள்கிட்ட நான் மடங்கிட்டேன் தமிழும் இருப்பேன் அப்படிம்பாங்க. திருமணத்துக்கு பின்னாடி காதல் எப்படி குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக எனக்கு குறைஞ்சிச்சு சொல்லலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவனை நான் தான் மாங்கு லவ் பண்ணேன். அவன் என்னை வேணான்ட்டான், எங்கள் வீட்டில் ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்ட்டான். எத்தனையோ வாட்டி ப்ரப்போஸ் பண்ணி பார்த்தேன், இல்லைப்பா வேணாப்பா, வீட்டில் சொல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொன்னார். சரி சொல்லிட்டு போராட்டத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டோம்.